அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தூய ஆவியார் ஒருவரே, ஆனால் அந்த ஒரே ஆவியார் எல்லா மக்களுக்கும் வெவ்வேறு செயல்களை புரியக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஒருவர் பரவச பேச்சு பேசலாம், மற்றவர் இறைவார்த்தை அறிவிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கலாம், அடுத்தவர் ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கலாம், அல்லது ஞானம் நிறைந்த வார்த்தைகளை பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கலாம். இப்படி பல்வேறு மக்களுக்கு வெவ்வேறு ஆற்றல்களை தூய ஆவியார் பிரித்து கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆற்றலை கொண்டு நாம் இறை வார்த்தை அறிவிக்க அதை பயன்படுத்த வேண்டும். நம்மிடம் இருக்கிற இந்த தாளந்தை கொண்டு நாம் இறை வார்த்தையை, தேவனை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் செய்த முதல் அற்புதமாகிய கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு அன்னை மரியாளும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் சென்றிருந்தார்கள். அன்னை மரியாள் அந்த திருமணத்தில் நடந்த அந்த பற்றாக்குறையை பார்த்து இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார். மேலும் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று பணியாளர்களுக்கு கட்டளையிடுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கூறுவதை செய்ய வேண்டும். நமக்காக அன்னை மரியாள் இயேசுவிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அன்னை மரியாளிடம் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேச வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் ஆண்டவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நாம் நடப்போம், செயல்படுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, வானதூதர்கள் உம்மை நீர் தூயவர் 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 என்று இடைவிடாது போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. நாங்களும் கூட உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே உம்முடைய புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பப் போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே, அன்பின் தேவனே. இந்நேரம் மட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் அது கனின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களுடைய தேவைகள் என்னவென்று நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே அதை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனே நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. இந்த புதிய நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள், வாழ்க்கை துணை ஆகிய எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டு வாழுங்கள் என்று கூறியிருக்கிறீர் தேவனே. நாங்கள் ஒருவர் மற்றவரோடு அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய அன்றாட செயல்களில், பேச்சுக்களில், எங்களுடைய வாழ்க்கை முறையில் நாங்கள் உண்மை பிரதிபலிக்க வேண்டும் அப்பா. எங்களுடைய செயல்களை பார்த்து கிறிஸ்து மகிமை பெற வேண்டும் ராஜா. கிறிஸ்து நாமம் மகிமை பெற வேண்டும் தேவனே. உதவி செய்யும் அப்பா. அந்த அளவுக்கு எங்களுடைய செயல்கள் எல்லாம் நேர்மையானதாக, கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கட்டும் அப்பா. பாவத்தை நீக்கி நேரிய வழியில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, அன்னை மரியாள் அந்த கானாவூர் திருமணத்தில் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று அந்த சீடர்களுக்கு கூறியது போல நாங்களும் இப்பொழுது உம்முடைய இறை வார்த்தையின்படி நடக்க வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் என்ன சொல்கிறீர் என்பதை கேட்டு அதன்படி செயல்பட வாஞ்சியோடு இருக்கிறோம் அப்பா. உம்முடைய இறை வார்த்தை தினமும் தவறாமல் வாசித்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. எங்களுடைய குடும்பத்தின் மீது உம்முடைய இரக்கத்தை காட்டும் தேவனே. நாங்கள் வேலை செய்கிற இடத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்களை சுற்றி அக்கினி மதலாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க தேவனே. பிரயாணங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க தேவனே. பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவையப்பா. அந்த நோயாளிகளுக்கு பூர்ண உடல் சுகத்தை கட்டளையிடும் ராஜா. பரிபூரண சுகத்தை கொடும் தேவனே. அப்படியே நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே, நன்றி அப்பா. இயேசுவே, இன்னும் அநேக பிள்ளைகள் பல்வேறு தேவைகள்னால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. அவர்களுடைய தேவைகள் உம்முடைய சித்தத்துக்கு விருப்பமுள்ளதாக இருந்தால் அதை நிறைவேற்றி கொடும் அப்பா. ஆசீர்வதியின் தேவனை வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன்.